வணக்கம். பல வருஷமா மது உடலுக்கு கேடு அப்படின்னு தான் நாம மருத்துவர்கள்கிட்டயும் நிபுணர்கள்கிட்டயும் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா சமீபத்துல நியூஸ்ல வந்த ஒரு விஷயம் எல்லாரையும் குழப்பிடுச்சு. அதாவது அளவா குடிச்சா இதய நோய் வர வாய்ப்பு குறையலாம்னு ஒரு செய்தி. என்னது, நிஜமாவா? இந்த முரண்பாடான தகவலுக்கு பின்னால் இருக்கிற உண்மை என்ன? வாங்க, இன்னைக்கு இந்த ஆதாரங்களோட அடிப்படையில இந்த ஆய்வை ஆழமா அலசி ஆராய்வோம். சரி, முதல்ல இந்த புதிய மதுபான ஆய்வும் அதோட அறிவியல் பின்னணியும் என்னன்னு சுருக்கமா பாத்துரலாம். உலகம் முழுக்க மருத்துவத்துறையில ஒரு பெரிய விவாதத்தையே கிளப்பின இந்த ஆய்வை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இது ஏதோ 4 பேர்கிட்ட கேட்ட கேள்வி இல்லைங்க, ஒரு மிகப்பெரிய அறிவியல் தேடல். இப்ப நம்ம மனசுல இருக்கிற அந்த மெயின் கேள்விக்கு வருவோம். கொஞ்சம் கொஞ்சமா அளவா குடிக்கிறவங்களுக்கு நிஜமாவே இதய நோய் வருவது குறைவா, இல்ல இது சும்மா ஒரு கட்டுக்கதையா? இந்த மர்மத்தை அவிழ்க்கத்தான் விஞ்ஞானிகள் களத்துல இறங்குனாங்க. இப்போ யூகே பயோ பேங்க்ல இருந்து கிடைச்ச தரவுகள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இந்த அறிவியல் புதிரை அவங்க எப்படி தீர்த்தாங்க தெரியுமா? அதுக்கு அவங்க பயன்படுத்தினது தான் யூகே பயோ பேங்க் அப்படிங்கிற ஒரு மாபெரும் மருத்துவ தரவுத்தளம். இந்த ஆய்வோட பிரம்மாண்டத்தை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுமார் 3,71,000க்கும் மேற்பட்டவங்க இதுல கலந்துகிட்டாங்க. அவங்களோட சராசரி வயது 57. இத்தனை லட்சம் பேரோட டேட்டாவை வச்சு ஆராயும் போது அதிலிருந்து கிடைக்கிற முடிவுகள் சாதாரணமா இருக்காது இல்லையா? இந்த இடத்துல மெண்டேலியன் ரேண்டமைசேஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சயின்ஸ் வார்த்தையை நாம கவனிக்கணும். இது ஏதோ சாதாரண ரத்த பரிசோதனை கிடையாது. இதை ஒரு மரபணு துப்பறியும் முறைன்னே சொல்லலாம். அதாவது ஒருத்தரோட அன்றாட வாழ்க்கை முறை, அவர் வாரத்துக்கு எத்தனை முறை மது அருந்துறாரு, அதோட அவரோட டிஎன்ஏ, இந்த எல்லா தகவல்களையும் ஒன்னா இணைச்சு ரொம்ப துல்லியமா ஆராயிற ஒரு மாஸ்டர் மைண்ட் டெக்னிக் தான் இது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்ன தெரியுமா? வாரத்துக்கு 7லிருந்து 14 முறைக்கு மேல குடிக்கிறவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தமும் இதய கோளாறுகளும் ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. ஆனா அப்படியே மறுபக்கம் பாத்தீங்கன்னா, வாரத்துக்கு 0 முதல் 7 முறை வரைக்கும் மட்டும், அதாவது ரொம்ப குறைவா குடிக்கிறவங்களுக்கு இதய நோய் வர்றதுக்கான ரிஸ்க் கொஞ்சம் குறைவாவே இருந்துச்சு. இந்த முரண்பாடு தான் ஒட்டுமொத்த அறிவியல் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சது. ஆனா ஒரு நிமிஷம் நில்லுங்க. இப்போ ஆபத்துகள் என்னென்ன இருக்குங்கிற அந்த கடுமையான நிதர்சனத்தையும் நாம பார்த்தாகணும். அந்த டேட்டாவை பார்த்துட்டு உடனே நாம ஒரு தவறான முடிவுக்கு வந்துடக்கூடாதுங்க. ஏன்னா இந்த ஆய்வு எந்த ஒரு இடத்துலயும் மது உடலுக்கு நல்லதுன்னு சொல்லவே இல்லை. இதை நான் ரொம்ப ஆணித்தரமா சொல்லிக்க விரும்புறேன். கல்லீரல் பாதிப்பு, மூளை செயல்பாட்டில் வர குறைபாடு, மீள முடியாத அளவுக்கு அடிமையாவது, அப்புறம் கேன்சர் வர்றதுக்கான அபாயம், இப்படி மதுவால ஏற்படுற இந்த கடுமையான பாதிப்புகளை நாம மறுக்கவே முடியாது. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு மட்டும் நடுநிலையா பார்த்தோம்னா இந்த ஆபத்துகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சீரியஸானவை. சரி, அப்படியானால் இந்த இதய நோய் அபாயம் எப்படி குறையுது? இதோட உயிரியல் காரணங்கள் என்னன்னு அடுத்ததா பாப்போம். குறைவா குடிக்கிறவங்களுக்கு இதய நோய் எப்படி குறையுது? எந்த அடிப்படையில அவங்க இதயத்துக்கு ஒரு சின்ன பாதுகாப்பு கிடைக்குது? இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மது உடம்புல ஏற்படுத்துற 2 மாற்றங்கள் தான். ஒரு சில விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, குறைந்த அளவிலான மது உடம்புல 2 விஷயங்களை செய்யலாமா. ஸ்டெப் 1, இது உடம்புல இருக்கிற நல்ல கொழுப்பான HDL கொலஸ்ட்ராலை கொஞ்சம் உயர்த்தலாம். ஸ்டெப் 2, ரத்த ஓட்டத்தை லேசா மேம்படுத்தலாம். இந்த 2 உயிரியல் மாற்றங்களால தான் அந்த குறிப்பிட்ட சிலருக்கு இதய நோய் அபாயம் குறைஞ்சிருக்கலான்னு நம்பப்படுது. ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த நன்மைகள் எல்லாருக்கும் பொருந்தாது. ஒவ்வொருத்தரோட உடம்பும் ஒவ்வொரு மாதிரி இல்லையா? சொல்லப்போனா இந்த சின்ன நன்மைகள் கூட உங்களோட தனிப்பட்ட மரபணு, உங்களோட ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியம், உங்களோட டயட், அப்புறம் நீங்க செய்யற உடற்பயிற்சி, இது எல்லாம் மட்டுமே முழுமையா சார்ந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நோயாளிகளோட நிலைமை என்ன? இத பத்தின இன்னொரு முக்கியமான ஆய்வை இப்போ பார்க்கலாம். இதுவரைக்கும் நாம பொதுவான மக்களை பத்தி பேசணும். ஆனா ஏற்கனவே இதய நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன நடக்கும்? இந்த 2வது ஆய்வும் சாதாரணமா செஞ்சதில்லைங்க. ஏற்கனவே இதய நோயால பாதிக்கப்பட்ட 30,000க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கிட்ட இந்த விரிவான ஆய்வு நடத்தப்பட்டுச்சு. இந்த பிரம்மாண்டமான எண்ணிக்கை அடுத்ததான் நம்ம பார்க்க போற முடிவுகளோட முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துது. இதிலிருந்து ரொம்ப தெளிவா என்ன தெரியுதுன்னா, ஏற்கனவே இதயம் பலவீனமா இருக்கிறவங்க அதிகமா மது அருந்தும்போது அவங்க நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாகுது. ஆனா அதே நோயாளிகள் மது அருந்துறது குறைக்கும் போது அவங்க இதய ஆரோக்கியத்துல ரொம்ப தெளிவான, மறுக்க முடியாத நல்ல முன்னேற்றம் தெரியுது. இதய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வருது அப்படிங்கிறத இந்த தரவுகள் ஆணித்தரமா நிரூபிக்குது. இப்போ ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதோட இறுதி முடிவு தான் என்ன? நாம இப்போ இந்த ஆய்வுகளோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பல தரவுகளை பார்த்துட்டோம். இந்த ஒட்டுமொத்த அறிவியல் தரவுகளையும் ஒன்னா இணைச்சு பார்த்தா முடிவுகள் ரொம்ப தெளிவானவை. அதிகமா மது அருந்துவது எப்பவுமே ஆபத்தானது தான். குறைவா அருந்துவது சிலருக்கு மட்டும் இதய நோய் அபாயத்தை குறைக்கலாம். அதுக்காக மது இயற்கையிலேயே ஆரோக்கியமானதுன்னு ஒருபோதும் சொல்லவே முடியாது. இதனால தான் மருத்துவ வல்லுநர்கள் இன்னைக்கும் சரி, என்னைக்குமே சரி, பாதுகாப்பான ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தான் உறுதியா பரிந்துரைக்கிறாங்க.
நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சே. அறிவியல் எவ்வளவு ஆழமா வளர்ந்தாலும் இந்த அடிப்படை உண்மை என்னைக்கும் மாறப்போறதில்ல. ஆரோக்கியம்ங்கிறது நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையில தான் இருக்கே தவிர குறுக்கு வழிகள்ல இல்ல. அடுத்த முறை மது ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு ஒரு செய்தி தலைப்பை நீங்க பார்க்கும்போது இந்த அறிவியல் உண்மைகளும் அதோட ஆபத்துகளும் உங்க நினைவுக்கு வருமா? கொஞ்சம் சிந்தித்து